அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. காலை வணக்கம் சுவாமி. இன்னைக்கு திருவள்ளுவர் பற்றி ஏதாவது ஒரு கருத்து எடுத்து சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நம்மளோட ஒரு வியூவர் கேட்டுக்கிறாரு, திருவள்ளுவர் பற்றி எதாவது சொல்லுங்கன்ட்டு. சரி, ஸோ அவங்க பற்றி எதாவது சொல்லுங்கள் சாமி. திருவள்ளுவரும் அவருடைய துணைவியார் வாசகி அம்மாவும் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளாதாரத்திற்காக நெசவு தொழில் செய்து கொண்டு இருந்தார்கள். அந்த நெசவு தொழில் செய்வதற்காக ஒரு சேட்டிடம் போய் ஒரு நாளைக்கு ஒரு துண்டு நெய்வதற்கான நூலை வாங்கிட்டு வந்து நெய்து அதற்குண்டான ஊதியத்தை வாங்கி வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். அப்படி அன்றாடும் அதே போல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த நூலை வாங்கி கொண்டு வந்து ஒரு துண்டை நெய்து கொண்டு போய் அந்த சேட்டிடம் கொடுத்து அந்த பொருளாதாரத்தை வாங்கி வருவோம் என்று போனார். சாயந்தர நேரம் அங்கே போகும்போது அந்த சேட்டு என்ன செய்தார், தன்னுடைய கணக்குள்ள இடத்துல சொல்லி அந்த அவர் வருவார், அவர் வந்தால் கொஞ்ச நேரம் தாமதம் பண்ண சொல், நான் தியானம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி அந்த தியானம் பண்ண போகிற மாதிரி போய் பூசரவங்களே உட்கார்ந்து கொண்டார். இவர் போய் பார்த்தார், கணக்கு பிள்ளை ஐயா கொஞ்சம் அமைதியாக உட்காருங்கள், அவர் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறார், அவர் எழுந்து வந்த உடனே பார்த்துட்டு போகலான்னு சொன்னார். சரி என்று அமர்ந்தார் திண்ணையில். சேட்டு கொஞ்ச நேரம் தாமதமாகி வந்து, ஐயா வந்து ரொம்ப நேரம் ஆகிறதா, நான் தியானத்தில் உட்கார்ந்தேன், அப்படியே என்னை மறந்து அப்படியே உட்கார்ந்துட்டேன். இல்லை, நீங்கள் சேரிக்கு வசூலுக்கு போயிருக்கும் போதே நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. இவர் பூசரூம்பில் உட்கார்ந்து சேரியில் கடன் கொடுத்தேமா, யார் யார் திருப்பி அந்த பணத்தை கொடுக்கவில்லை, யார் யார் வட்டி கொடுக்கவில்லை என்று சொல்லி கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த கணக்கை பார்த்து போட்டுக்கிட்டு இருந்துக்கிறத இவர் ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு அதை சொன்னார். ஆகா, நாம் மனதில் நினைத்ததை எப்படி இவர் கரெக்டாக சொல்லுகிறார், அப்போது இவர் எப்பேற்பட்ட மகானாக இருக்க முடியும் என்று சொல்லி, சாமி என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி, எனக்கு ஏதாவது இந்த ஜென்மத்தில் கடைத்தேறுவதற்கான ஒரு வழியை சொல்லுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த திருவள்ளுவர் சொல்லுகிறார், நீ உன்னிடத்திலே சேர்த்து வைத்திருக்கும் பொருளாதாரத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து உன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அளவுக்கு வச்சுக்கிட்டு மீதம் இருக்கிறது அத்தனையும் தங்கத்தை வாங்கி ஒரே கல்லாக செய்து அந்த கல்லை கொண்டு போய் கடலிலே போட்டுவிடு, அத்தனை பொருளையும் தங்கமாக்கி அதை கடலிலே போட்டுவிடு என்றார். அப்படியே சாமி என்று சொல்லி அதேபடி செய்தார். அது ஒரு பெரிய கல்லாக ஆகிவிட்டது. அந்த கல்லை கொண்டு போய் கடலிலே போட்டு ரொம்ப நாளாகிவிட்டது. அந்த தங்க கட்டி கடலிலே கிடந்து அந்த தண்ணியினுடைய பாசம் ஏறி கருப்பாகி கரையேறின கருங்கல் மாதிரி ஆகிவிட்டது. ரொம்ப காலத்துக்கும் பிறகு ஒரு மீனவன் அந்த கடலிலே மீன் பிடிப்பவன் வலையை வீசி மீனுக்காக வீசி இழுத்தான். இழுக்கும்போது இந்த கல் சிக்கி கொண்டது. அந்த வலையிலே சிக்கின கல்லை அப்படியே இழுத்து கொண்டாந்து கரையிலே போட்டு பார்த்தான். இது கல், இந்த கல்லை நாம் என்ன செய்ய போகிறோம் என்று போட்டுவிட்டு அவன் போய்விட்டான்.
மாலை நேரம் இந்த சேட்டும் அவருடைய கணக்கு பிள்ளையும் 2 பேரும் வாக்கின் போனார்கள். வாக்கின் போனவர்கள் பார்த்தார்கள், கணக்கு பிள்ளை இந்த கல் வந்து துணி துவைக்கிறதுக்கு நல்ல அழகான கல்லாக இருக்கிறது என்று சொல்லி அந்த கல்லை தூக்கி வர ஒரு ஆளை விட்டு ஏற்பாடு செய்கின்றார். சரி என்று சொல்லி அந்த கல்லையை கொண்டு போய் அவர் வீட்டு வாசலில் போட்டு கொல்லைப்புறத்தில் துணி துவைப்பதற்கு பயன்படுத்தினார்கள். அந்த கல்லிலே அந்த சேட்டினுடைய பேரை வெட்டி, உன்னுடைய பேரை வெட்டியே அந்த கல்லை போடு என்று சொன்னார் தங்கத்தை. ஆனால் அதிலே ஏழேல சிந்தி என்று எழுதி அவருடைய பேரை எழுதி அங்கே போட்டிருந்தார். அப்படி போட்டிருக்கும்போது அந்த கல்லை துவைப்பதற்காக இந்த கார நீளங்கள்லாம் போட்டு போட்டு துவைக்க அந்த அழுக்கெல்லாம் போய் சுத்தமாக ஏழேலை சிங்குங்கிற பேரும் வந்துடுச்சு, தங்க பிரகாசம் வந்துடுச்சு. அப்படி பார்த்தார், ஆகா பெரியோர்களுடைய வாக்கு எப்படி உள்ளது என்பதை இப்பொழுது தான் தெரிந்தோம். அவர்கள் பேட்டை கேட்டதனால் இன்றைக்கு நமக்கு போன பொருளும் திரும்பி வந்து விட்டது, நாமளும் ஒரு நல்ல மார்க்கத்தை அடையக்கூடிய மார்க்கம் கிடைத்து விட்டது என்று சொல்லி ஆனந்தப்பட்டார்கள். அப்படி பெரியோர்களுடைய வாக்குகளை கேட்டு நடப்போமானால், பெரியோர்களுடைய நூல்களை படித்து அந்த வழியை நடப்போமானால், நாம் அந்த அருள் பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அருளை பெற்று அவரோடு ஐக்கியமாகி விடுவோம். அதற்காக சதாவும் அந்த ஐயா ராமலிங்க சுவாமியை நாம் சதாவும் சிந்தனை செய்து அவருடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி, அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி.